ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PragalyasFoodChannel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்றது தான். அது எப்படி செய்யலான்றதை இப்போ பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் மேலே இருக்க ஸ்கின்னை நல்லா ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அந்த லேயரே தெரியாத அளவுக்கு வர அளவுக்கு ஃபுல்லாக அந்த மேலே இருந்ததெல்லாம் எடுத்துட்டேன் நான். இப்போ இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி நார் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எப்படி பொரியல் பண்ணலான்றதை பார்த்துடலாம். இப்போ இந்த நார் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக நம்ம கத்தியில் கட் பண்ணோன்னா பெருசாக வராது. ஸோ நம்ம அருவாமனையில் நல்லா கட் பண்ணி ஈஸியாக எப்படி நார் எடுக்கிறதுன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அருவாமனையில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி நிறைய எடுத்து வச்சுக்கிட்டு அதில் தயிர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி போட்டு திரும்ப நம்ம அதை சமைக்கிறதுக்கு முன்னாடி கலர் அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தான். இப்படி பண்ணோன்னா ஒயிட்டாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். கூடவே ஒரு அரை ஸ்பூன் பக்கமாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம். இந்த ரெண்டும் சேர்த்தா தான் கலர் மாறாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும். நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அருவாமனையில் சின்னதாக நம்ம வேணுன்ற அளவுக்கு சைஸ் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் இதை சுற்றி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நார் இருந்தால் அப்படியே தங்கும். பார்த்தீங்களா, நார் எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கத்தியில் பண்ணோன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக வெளியே வராது. நம்ம அருவாமனையில் பண்ணுறதுனால கொஞ்சம் பார்த்து பத்திரமா பண்ணணும். ஏன்னா கை டக்குன்னு இதுவாகிடும். அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும். ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நார் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு லேயர் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நார் வரும். நம்ம இதை ஃபுல்லாக நல்லா எடுத்துட்டோம்னா கடைசியில் நம்ம சமைச்சிட்டு சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா வாயில் எதுவுமே கடைசியில் தங்காது. நார் இருந்தால் தான் தங்கும். மற்றபடி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் தண்டு. ஸோ நான் ஒரு லேயர் மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். நான் ரொம்ப மெலிசா கட் பண்ணதுனால அப்படியே உடையுது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸாக போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். இதே மாதிரி இப்போ நம்ம தண்டு ஃபுல்லாத்தையும் நம்ம காமிச்ச திக்னஸ் அளவுக்கு சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி நார் ஃபுல்லாக எடுத்துகிட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இப்போ அருவாமனை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு கத்தியிலே எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். அதே அளவுக்கு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். அருவாமனை அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு 80-90% நார் இதுலேயும் நம்ம எடுக்க முடியும். இதே மாதிரி நல்லா அப்படி சுற்றி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாக க்ளீனாக நார் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்டு ஃபுல்லாக நல்லா கட் பண்ணி எடுத்து தண்ணியில் போட்டு வச்சாச்சு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கலர் மாறவே இல்லை, அப்படியே வெள்ளையாகவே இருக்குது. இதே நம்ம வெறும் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடும் இந்த காரெல்லாம் பட்டு. ஸோ நமக்கு பெருசாக பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்தப்போ நான் எடுத்த வாழைத்தண்டு சைஸுக்கு இவ்வளோ நார் வந்திருக்கு. இவ்வளவும் நம்ம சாப்பிட்றப்ப இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஒரு மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கு அன்ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபுல்லாக அந்த நாரெல்லாம் அந்த மாதிரி நம்ம தனியாக எடுத்துட்டு இதை ஆக்சுவலாக நம்ம தூக்கி போடக்கூட தேவையில்ல. நான் ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம இதை நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா நம்ம விளக்குக்கு திரி போடுறோம் இல்லைங்களா. யூஸ்வலாக நம்ம பஞ்சில் திரி போடுவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி வாழைத்தண்டு நாரில் நம்ம திரி போடலாம். ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு. ஸோ நீங்களும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ரொம்ப லீக் ஆகாது விளக்குல. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கலே நார் அடிக்கடி அடியில் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பீஸும் சின்னதாக போடுறப்போ நம்ம தனித்தனியாக நம்ம நார் எடுக்கிறது கிடையாது. அந்த நாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்கும். ஸோ இது இங்கே பார்த்தீங்களா நார். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன குச்சி எடுத்து அதில் நம்ம இது பண்ணி எடுத்துடலாம். நான் கருவேப்பிலை குச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த
தளவு இருக்கும் இல்லைங்களா நுனி, அதில் மட்டும் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கவ குச்சி மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இதில் வச்சு நல்லா சுற்றி விட்டோம்னா நார் ஃபுல்லாக அதில் தங்கிடும். நம்ம வெளியே எடுத்து தூக்கி போட்டுடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நார் ஃபுல்லாக தனியாக வந்துடும். இதே மாதிரி ஒரு 5-6 வாட்டி செஞ்சு இருக்கிற நார் ஃபுல்லாத்தையும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ நம்ம வாழைத்தண்டை வந்துட்டு க்ளீன் பண்ணி நல்லா எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம வாழைத்தண்டை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த சின்ன சைஸ் டம்ளரில் நான் ஒரு அரை டம்ளர் சைஸ் அளவுக்கு நான் இந்த பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, தோல் இல்லாத பருப்பு சின்ன சின்னது கடையில் கிடைக்கும், அதை வந்துட்டு நான் வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி எல்லோ கலரில் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், எனக்கு காரம் கம்மியாக வேணுன்றதுனால நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அது கடைசியில் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்கறதுன்றது ஆப்ஷனல் தான், வேணான்றவங்க விட்டுடலாம். இப்போ கடாய் வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்துட்டு ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும், ஏன்னா நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க போகிறது கிடையாது தாளிக்கிறதுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. தேவையான அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வந்துருச்சு. நான் வந்துட்டு தாளிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பு உளுந்து சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம் வேக வைக்கிறப்போ. அதனால் வந்துட்டு நான் தாளிக்கிறதுக்கு பருப்பு சேர்க்கல. நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வாழைத்தண்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட வாட்டி சும்மா ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கின வாட்டி நம்ம எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பை வந்துட்டு நல்லா கழுவிட்டு கூடவே சேர்த்துடலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மஞ்சள் தண்ணியில் தான் போட்டுருந்ததுனால நம்ம திரும்ப மஞ்சள் ரொம்ப சேர்க்க தேவையில்ல, லைட்டாக சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டும், ஏன்னா இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். நம்ம வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. உப்பெல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி வந்துட்டு சேர்த்துடலாம். தண்ணி வந்துட்டு ரொம்ப ஊற்ற தேவையில்லை, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா தெளிச்சு விட்டா போதும். ஏன்னா தண்டு வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து வெந்துடும். பருப்பு மட்டும்தான் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும், பட் பாசிப்பருப்பு ரொம்ப சின்னதாக இருக்கனால அதுவும் ஓரளவுக்கு சீக்கிரம் வெந்துடும். அதனால நம்ம தண்ணி வந்துட்டு ஓரளவுக்கு அளவாக சேர்த்தா போதும். நான் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம திரும்ப கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு நம்ம மூடி வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுப்பு வந்துட்டு ரொம்ப ஹையில் வைக்க வேணாம், ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ண விட்டு வாட்டி நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம ஒரு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். நடுவில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு வந்துட்டு அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வெந்திருக்கும். எடுத்து பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துடலாம். ஃபைனலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், வாழைத்தண்டு பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாழைத்தண்டு பொரியல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எஸ்பெஷலி வந்துட்டு ஜென்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ஜென்ரலாகவே வந்துட்டு கிட்னிக்கு இல்லை ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னா வந்துட்டு நம்ம வாழைத்தண்டு வந்துட்டு ரொம்பவே நிறைய சேர்த்துக்கலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம ரெகுலராக சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு.
பாசிப்பருப்பும் தேங்காயும் சேர்ந்து அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கு தண்டு. பாருங்கள், கையில் நசுக்குனாவே வந்துட்டு எந்த அளவுக்கு போகுதுன்ட்டு அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. நார் எதுவும் கிடையாது பெருசாக. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரகலியாஸ் ஃபுட் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம வேற ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் சந்திக்கலாம்.